everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் பற்றி இருக்கும். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2 ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா இல்லை அந்த வீடியோவே இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணுங்க, செக் அவுட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஷீட் மாஸ்க் பார்த்துருப்போம். அது ரெண்டுமே வந்து ஒரு ரீசன். ஒன்று வந்து ஆக்னி ஸ்கின் அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ளாலெஸ் ஸ்கின்க்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபேஸ் ஷீட், அதாவது இன்னைக்குன்னு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு ஒரே வீடியோ தான் வரும். பட் நான் பார்ட் பை பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து லைக் பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு, நாட் டேன் ரிமூவல், பிரைட் ஆக்கிறதுக்கு நம்ம இந்த ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல் அண்ட் இன்னொன்று வந்து சார்கோல் பவுடர். ஸோ அது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல். உங்களுக்கு அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் வேணும்னா நீங்கள் நம்மளோட பேஜ்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஹலீட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ். இல்லை அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷீட் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆலோவேரா ஜெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஓன் பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில இருந்துமே வாங்கிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் ஆட் பண்ணுறேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போறேன். ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷீட் மாஸ்க் அப்படின்னும் போது அந்த சீரம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும். அந்த சீரம் ஃபார்மேஷனுக்காக தான் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்றோம். ஸோ ஒரு ஷீட் மாஸ்க்குள்ள பெனிஃபிட்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்றேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அந்த சீரம் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது தனித்தனியா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி தனியா இருக்கு இல்லையா? இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே வந்து ஒரு சீரம் ஃபார்ம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே நமக்கு வந்து அந்த சீரம் கன்சிஸ்டன்சி தேவைப்படுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு சீரம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷீட் மாஸ்க் வந்து போட போகிறேன். ஸோ ஸோ இப்போ ஆக்சுவலி அது ஃபுல்லாக சோக் ஆயிடுச்சு. லைக் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா சீரம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. பட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஸ் பிஃபோர் நம்ம முன்னாடி ஷீட் மாஸ்க்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதையும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஃப்ரீசரில் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு செகண்ட் செட்டிங், அதாவது இந்த ஃபேஸில் போட்டுட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றது வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. ஸோ செம்ம அந்த ஒரு புகை ஆக்சுவலி எனக்கு போகிறது தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், உங்கள் வீட்டில் யாராவது சிஸ்டர் ஆர் பிரதர் யாரா இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் போட்டு கொடுத்துடலாம். அந்த கூலிங்காக இருக்கும் போதே நம்ம இந்த ஷீட் வந்து நம்ம ஃபேஸில் பண்ண போகிறோம். அது எப்படி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டோன்ட் வரி வெதர் உங்களோட ஃபேஸ் வந்து பிளாக் ஆகிடுமோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஸோ இப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிளாக்காக இருக்குது
எனக்கு வந்து டிண்ட் தெரியுதுன்னா ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் எந்த ஒரு ஷீட் மாஸ்க்கும் அவ்வளோதான், இது ரொம்பவே சூதிங்காக இருக்கும் நீங்கள் கூலிங்காக வைக்கும்போது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே தாராளமாக போதும். எவ்ரி வீக் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேன் ரிமூவலுக்கு வந்து நம்மளோட டர்மரிக் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டேன் ரிமூவிங்க்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு தவா எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் இந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் லைக் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதோட கலர் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடில் ஆகும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்கில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஷீட் மாஸ்கோட ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். நம்ம டாஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதாவது ரோஸ்ட் பண்ண டர்மரிக் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் பவுடர், அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அதை ட்ரை பண்ணி பவுடராக வந்து நம்ம ஃபார்மில் கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் பவுடர்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னா நம்மளோட ஓன் பிராண்ட்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா இதை டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷீட் மாஸ்க் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து லைக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வச்சாலே போதும் டர்மரிக் அப்படிங்கிறதுனால. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சதுனால நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் டர்மரிக் பவுடர், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரோஸ் பவுடர், அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பவுடர். ஸோ அதை நீங்கள் வீட்லேயுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ஸில் கூட கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ நான் ஏதாவது லிங்க் கிடைச்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதை தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இப்போதைக்கு நம்ம வந்து சோர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு தான். இன்கேஸ் நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னு எனக்கு லைக் தெரிஞ்சது அப்படின்னா நான் வேணா சேலுக்கு அது போடுறேன். மற்றபடி உங்களுக்கு நீம் பவுடர், சாக்லேட் பவுடர்லாம் வந்து நம்மக்கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில். அண்ட் கீழே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஆஸ் வெல் நம்ம பேஜோட லிங்க்லாம் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பவுடர்ஸ்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் பிஃபோர் ஷீட்ஸில் பார்த்த மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ஸோ நல்லா சோக் ஆயிடுச்சு. என்னோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து லைக் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இந்த ஷீட் மாஸ்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சன் டேன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். மோஸ்ட்லி வந்து இந்த பேக் போட்டு இது ரிமூவ் பண்ணுறீங்க இல்லையா, ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி லிக்விட்ஸ் நமக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டர்மரிக் இருக்கிறதுனால குயிக்காக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ என்ன பண்ணலான்னா போட்டுட்டு ஒரு 2 minutes ஒன்ஸ் இந்த மாதிரி அந்த சீரம் இதில் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 15 minutes கழிச்சு இது ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி இங்கே இந்த வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு மார்னிங் வந்து லைக் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாகவும் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஷீட் மாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் வீக்லி ஒன்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை மந்த்லி வந்து ஒன்ஸும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட டைம் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஸோ அது வந்து உங்களோட டைம் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். இல்லை எனக்கு வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணால் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக பண்ணலாம். இன்னுமே வந்து கேட்டிங்கன்னா ஒரு 3 days ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஏன்னா இது வந்து நம்ம ஹோம்மேட் ப்ராசஸ்ங்கிறதுனால எதுவுமே கிடையாது, நல்லாவே பண்ணலாம். ஸோ யா, ஸோ நான் வந்து அந்த ஷீட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லி. ஸோ இந்த மாதிரி எல்லோயிஷாக தான் இருக்கும். பட் இது வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். நைட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. மார்னிங் எழுந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த எல்லோ டிண்ட் வந்து போயிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்டேலாக இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த சீரீஸில். ஸோ 4 ஹோம்மேட் ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்காக நான் இங்கே வந்து
பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட யூசர்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த லாஸ்ட் ஹோம்மேட் ஷீட் தவிர்த்து மற்ற 3மே வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் தான். பாய்ஸும் போட்டுக்கலாம் அண்ட் கேர்ள்ஸும் போட்டுக்கலாம் அண்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜென்ஸ் போடும்போது அவங்களோட மீசை தாடி அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி 2 பேருமே வந்து போட்டுக்கலாம் எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஹோம்மேட் ஷீட். மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே 2 பேருக்குமே சேம் தான். பட் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் எது வந்துன்னு கேட்டீங்கன்னா பாய்ஸ்க்கு சார்கோல் வச்சு நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, அது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் பாய்ஸ். ஸோ மற்றது எல்லாமே வந்து காமன் தான். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குறேன். பாய்.